வணக்கம். கோவை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் டாக்டர் தமிழ்செல்வன். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கூடுதல் முதன்மை செயலாளர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் அவர்களின் உத்தரவின்படியும் கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் நம்ம உணவு பாதுகாப்புத்துறை 7 குழுக்களாகிய அடங்கிய குழு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் பல்வேறு பகுதி மாநகராட்சி பகுதியில் பல்வேறு பகுதினா குறிப்பாக கெம்பட்டி காலனி வீதி, கற்பனை கவுண்டர் வீதி, பிக் பஜார் ஸ்ட்ரீட், அதாவது பெரிய கடை வீதி, வைஷால் வீதி, கவலை வீதி 2, இது போன்ற 5 வீதிகளில் காலை 4 மணி முதல் கலாய்வு செய்து கிட்டத்தட்ட ஒரு 55 கடைகளை ஆய்வு செய்ததில் ஒரு 31 கடைகள் செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்களை பறிமுதல் செய்துள்ளோம். அந்த 31 கடைகளில் மொத்த பறிமுதல் செய்யப்பட்ட மாம்பழத்தின் எடை அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16,107 கிலோ. அது அதாவது சுமார் 16 டன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோ ஆப்பிளும் ஒரு 100 கிலோ முலாம்பழமும் பறிமுதல் செய்யப்பட்டது. 100 கிலோ ஆப்பிள் பார்த்திங்கன்னா முற்றிலும் அழுகிய நிலையில் பறிமுதல் செய்யப்பட்டது. அதே போல் முலாம்பழமும் முற்றிலும் அழுகிய நிலையில் பறிமுதல் செய்யப்பட்டது. ஸோ இந்த 31 கடைகளுக்கும் உணவு பாதுகாப்புத்துறையின் சார்பாக நோட்டீஸ் வழங்கப்பட உள்ளது. மேலும் அபராதம் விதிக்கிறதுக்கு வழிவகை உள்ளதா என்றதும் ஆராயப்பட்டு வருகிறது. அண்டு பார்த்தீங்கன்னா, இந்த அனைத்து 16 டன் மாம்பழங்களும் கோவை மாநகராட்சி ஆணையர் அவர்களின் உத்தரவின்படி கோவை குப்பை கிடங்கில் பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் யார்டுன்னு சொல்லுவாங்க, அங்கே கொண்டாந்து இந்த பழங்கள் அனைத்தும் இயற்கை உரமாக மாற்றுவதற்காக கொண்டாந்து கொட்டி அளிக்கப்பட்டுள்ளது. அது பின்னர் முற்றிலுமாக இயற்கை உரமாக மாற்றப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்களாகிய கன்சியூமர்ஸ், அதை நுகர்வோர் பார்த்திங்கன்னா, நார்மலாக ஒரு மாம்பழத்தை எப்படி வாங்குறது அப்படின்னா, ஒரு கடைகளில் போயிட்டு வாங்கும்போது பார்த்திங்கன்னா செயற்கை முறையில் பழுக்க வைத்த மாம்பழங்கள் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பழங்கள் நல்லா எல்லோ கலரில் கம்ப்ளீட்டாக பழுத்திருக்கும். ஆனால் ஸ்மெல்லே இருக்காது. நம்ம கட் பண்ணி அதை டேஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, கட் பண்ணும்போதுமே பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா முழுவதும் பழுத்திருக்கு. ஒரு பகுதி காயாக இருக்கும், ஒரு பகுதி பழமாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுமே முற்றிலும் மாறுபட்டிருக்கும். அதுக்கு அந்த மாம்பழத்தினுடைய தன்மை, அதனுடைய இது முற்றிலும் மாறுபட்டிருக்கும். ஸோ இயற்கையாக பழுக்க வேண்டிய மாம்பழங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 95% மரத்திலிருந்து நம்ம பருக்கும்போது பார்த்திங்கன்னா 95% மெச்சூர் ஆகி பழுக்க பறித்தோமையானால் அதை கொண்டு நம்ம நார்மலாக ஒரு 4 to 6 நாளில் இயற்கையாக பழுக்க வைத்து விடலாம். ஆனால் செயற்கை முறையில் 2 நாட்கள் 1 நாட்களில் பழுக்க வைக்க வேண்டும் என்று இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவ்வாறு உண்ணும் போதும் பார்த்திங்கன்னா வயிறு உபாதை, வாந்தி பேதி, கண் எரிச்சல், இது மாதிரி பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாகலாம். கார்பைடுகள் இப்போ பார்த்திங்கன்னா சமீபமாக அதனுடைய யூஸ் பண்ணுறதோடைய இது குறைந்திருக்கிறது. அதை தவிர்த்து எத்திஃபான் அப்படிங்கிற ஒரு பவுடரை சேஷிய பவுடர் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாம்பழத்தில் ட்ரேவில் வைக்கிறாங்க. ஒரு ட்ரே கிட்டத்தட்ட 25 கிலோ இருக்கும். அந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 சேஷே இல்லைன்னா 3 சேஷே 4 சேஷே வைக்கிறாங்க. அது ரொம்ப ஷார்ட் பீரியடில் பழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி விற்கிறாங்க. ஸோ அதை அதெல்லாம் தான் இன்றைக்கி நாங்கள் ஆய்வின் போது பறிமுதல் செய்கிறோம். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தன்மையில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா பொதுமக்கள் 9440423222 என்கிற எண்ணுக்கு உணவு பாதுகாப்புத்துறை வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் நம்பருக்கு நீங்கள் புகாரினை செய்யலாம். உணவு பாதுகாப்புத்துறை தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி ஆப்னு இருக்கும், அந்த ஆப்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ 2 விதத்துலேயும் நீங்கள் கொடுக்கலாம். பொதுமக்கள் கொடுக்கலாம்.